வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 1.25 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை வந்து வறுத்து அதை கழுவிட்டு உடனே கழுவிடணும். ரொம்ப ஊற வச்சுருந்தா சத்து போயிடும். கழுவிட்டு வேக வச்சுக்கிட்டேன். அது கூட வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். கடலப்பருப்பு அரிசி வறுத்து அதை அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன். அதாவது வெல்லம் நல்ல வெல்லமாக இருந்தால் பால் ஊற்றலாம். நான் பால் ஊற்றிக்கிட்டேன், இல்லாட்டி பால் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பத்தாதுன்னு தோணுச்சு, அதனால் மறுபடியும் கொஞ்சம் போட்டேங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கிறேன். ஏலக்காய் பவுட்ரு நானே வறுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு நாளைக்கு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும்னா என்னோடய வீடியோவை பாருங்கள். வீடியோ கொடுத்துருக்குறேன், வீடியோவை பாருங்கள். இந்த சுவை 6 பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு 5 நிமிஷம் வீடியோங்க, டக்குன்னு சொல்ல முடியாது, இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சுது. என்னோடய இல்லத்தரசி சேனலையும் பாருங்கள். தேங்க்யூ.